அதனால இந்த மேல்நிலை வகுப்புல புதிய ஒரு அத்தியாயத்தை நோக்கி போகிறோம். கர்மாவை பற்றி நாம் ஏற்கனவே பல முறை பல ஜோதிட முறைகள் கூறியிருந்தாலும் கூட, பராசரர் காலத்திலிருந்தே கர்மாவை பற்றி பேசியிருந்தாலும் கூட, கர்மஸ்தானம் என்ற 10ஆம் இடத்தையும் கர்மகாரகன் என்று சனியையும், அப்புறம் நவீன உலகில் கர்மஸ்தானம் 10ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடைய திரிகோண ஸ்தானங்களான 2, 6, 10 ஆகியவற்றையும் பார்க்கணும் என்பதையும் பல ஜோதிட முறைகள்ல சொல்லிட்டே வருது. கர்மஸ்தானம் 10, கர்மகாரகன் சனி. அப்ப நவீன ஜோதிடத்துல முக்கியமா நாடி ஜோதிட முறையில 2, 6, 10 ஆகிய 3 ஸ்தானங்களையும் நான் பார்க்கணும். அது நாடியில லக்னமே கிடையாது. அப்ப திரிகோண பாவகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம பஞ்சபூத தன்மைகள் தான், காந்திமதி அம்மா ஆன் பண்ணிருங்க, பஞ்சபூத தன்மைகள் தான் ஒரு ஜாதகத்தினுடைய சுப அசுப பலம் பலவீனத்தை தருகின்ற அமைப்பு. ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. இந்த பிளாட்ஃபார்ம் என்னுடைய பிளாட்ஃபார்ம். எனக்கு சட்ட வரையறையெல்லாம் கிடையாது. இந்த பாடத்தை நடத்தி ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. அப்ப எனக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் இங்க இருக்கு. நான் கண்டறிந்த பல்வேறு செய்திகளை, என்னுடைய அனுபவங்களை, என்னுடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, ஜோதிடத்தின் மூலமாக நாம் அறிந்த புதிய செய்திகளை அல்லது பழைய செய்திகளை எல்லாவற்றையும் இந்த இடத்தில் நான் ஒரு கொட்டுகின்ற, குவித்து குவித்து தருகின்ற ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கு. அது பற்றி சரியான புரிதல் இல்லை. ஜோதிடர்களுக்கு இது என்ன கர்ம ஜோதிடம் புதுசா என்னமோ சொல்ல வந்துட்டாங்க, ஏற்கனவே தான் சொல்லி இருக்குல்ல என்ற எண்ணங்களோடு சிந்தனைகளோடு இந்த கர்ம ஜோதிடத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கல. நான் அடிப்படையிலேயே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறோம். ஒவ்வொரு காலங்களிலும் ஜோதிடம் பல்வேறு முறைகளில் தம்மை கட்டமைத்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளும் அப்படித்தான். மருத்துவம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? இன்னைக்கு ரோபோட்டிக் சர்ஜரி வந்துருச்சு. மனிதர்களே இல்லாம ரோபோட்டை வச்சு அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு. சென்னையிலேயே அதற்கான மருத்துவமனைகள்லாம் வந்துருச்சு. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய உத்திகள், புதிய புதிய செயல்பாடுகள், புதிய புதிய நடைமுறைகள். அப்ப ஜோதிடத்துல நடைமுறைகள் இருக்கா அப்படின்னா, புதிய நடைமுறைகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கானா? மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்களை கண்டறிந்தவர்களில் பல ஞானிகள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் கோள்கள் மட்டும்தான் நமக்கு ஜோதிடம், கோள்கள் மட்டும்தான் வேலை செஞ்சது, வேற எதுவுமே வேலை செய்யாது. கோள்களை பார்த்துட்டு பலன் சொல்லிடலாம். ஒரு கல்யாணத்துக்கு பேர்ராசி மட்டும் பார்த்தா போதும், பெரிய அளவில் சிரமங்கள் இல்லை. மனிதர்கள் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தார்கள், இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், வளமாக வாழ்ந்தார்கள், நன்றாக வாழ்ந்தார்கள். கோள்கள் தன்னுடைய பலன்களை சரியாக செய்தன. மனிதர்களுடைய மனம் மாற மாற, அவருடைய குணாதிசயம் மாற மாற, அவருடைய கர்மா மாசு ஏற்பட அல்லது எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக கோள்கள் தன்னுடைய பணியை நட்சத்திரங்களிடம் கொடுத்தன. ஏன்னா கோள்களை விட நட்சத்திரங்கள் வலிமையானவை.
சரி சரி நீ பாத்துக்காத, நீ இரு, இப்படியா எதிர்பார்க்கிறான், நான் பாத்துக்கிறேன் என்று கோள்கள் அமர்ந்த நட்சத்திரங்கள் வேலை செய்தன. அப்பதான் சாரம் பார்க்காதவன் சோரம் போவான்னு பழமொழியெல்லாம் வந்தது. அப்ப இதிலே நம்மளுடைய பராசரர் வழிமுறையிலேயே நட்சத்திரங்களையும் சொல்லப்பட்டது. ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே அவன் வேலை செய்வான். தன்னுடைய படங்களை அந்த நட்சத்திர அதிபதி மூலமாகவே தருவான். இதெல்லாம் பராசரர் மாமுனி எழுதிய வாசகங்கள். அப்ப கோள்களிடமிருந்து நட்சத்திரத்துக்கு நகர்ந்தது. நட்சத்திரத்திடமிருந்து கொஞ்ச காலம் நட்சத்திரத்திடம் இருந்தது. சென்ற நூற்றாண்டு வரை நட்சத்திரம் தான். சென்ற நூற்றாண்டுல நட்சத்திரங்கள் தான். சார ஜோதிட முறை கண்டறியும் போதெல்லாம் நட்சத்திரங்கள் தான். இந்த நூற்றாண்டுல அப்படியே மலமலமலன்னு மாறிச்சு. பெரிய மாற்றங்கள். இத்தனை யுகங்களாக வாழ்ந்த மாற்றங்கள்லாம் இல்லாத மாற்றங்கள். கோள்கள் தான் இருந்தன. சில நேரங்களில் நட்சத்திரங்கள் வேலை செய்தன. ஆனால் இந்த நூற்றாண்டுல, போன நூற்றாண்டினுடைய கடைசி பகுதிகளையும் இந்த நூற்றாண்டுகளையும் மலமளவன மாறியன. நட்சத்திரங்கள் தன்னுடைய தன்மைகளை இழந்து அது பாவகத்திடம் சென்றது. இருப்பதிலேயே அல்டிமேட் பாஸ் பாவகம் தான். ஒரு பாவகத்தில் கர்ம ஜோதிடத்திலையும் பாவகம் தான் மிக முக்கியம். கோள்களோ நட்சத்திரங்களோ வேலைக்காரர்கள். பாவகம் என்ன டிசைட் பண்ணுதோ அதை செயல்படுத்துவதற்கான வேலைக்காரர்கள் தான் நட்சத்திரங்களும் கோள்களும். எனவே நம் பாவகம் தான் பிரதானம், பாவகம் தான் அதிமுக்கியம். அப்ப இந்த பாவகத்தினுடைய வலிமை, இந்த பாவகத்தினுடைய சுபத்தன்மை ஏற்றவாறு நற்பலன்களையும், பாவகத்தின் சுப அசுபத்தன்மை பாவகத்தினுடைய பலவீனம் இதற்கு ஏற்றவாறு அசுபத்தன்மையும் தந்தது. அதாவது பாவகத்தினுடைய பலம் பாவகத்தினுடைய சுபத்தன்மைக்கு ஏற்றவாறு சுப பலன்களையும், பாவகத்தினுடைய அசுபத்தன்மை பாவகத்தினுடைய பலவீனத்திற்கு ஏற்றவாறு அசுப பலன்களையும் தந்தது. அப்ப நாம ஆராய வேண்டியது எது என்றால் பாவகம். பாவகம்தான் பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய மகத்தான சக்தியாக இருக்கிறது. கர்ம ஜோதிடத்துல இது ரொம்ப முக்கியமான விதி. இது பராசரர் விதியில இருக்கு.